எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரெக்க கட்டி பறக்குது மனசோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 9th எபிசோட் நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த சீரிஸ் பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட் பார்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து 2K ஃபேமிலி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. அண்ட் உங்களோட சப்போர்ட்னால தான் 2K ஃபேமிலியை ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ரொம்ப 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 பெரிய ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம 2K ஃபேமிலியாக மாறுறோம். ஓகேவா? ஓகேடா. இப்போது நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ரூமை தான் காட்டுறோம். அந்த ரூமில் ஒரு மாதிரி சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி மார்னிங் சவுண்ட் மாதிரி வருது. ஸோ வெளியிலேருந்து வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அது கேட்கல. வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்கல. பட் அது உள்ளே இருக்கவங்களுக்கு அந்த மார்னிங் சவுண்ட் நல்லாவே கேட்கும். ஸோ இப்போ அந்த ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு ஒரு பர்சன் வந்து டோரை தட்டுன்னு தட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் கேட்டு உள்ளே இருக்க பர்சன் தான். ஜங்குக்கு விடுறோம். டேய் விட்டுடா. முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் இரு. டேய் ஜங்குக் எனக்கு விட்டு. ஜங்குக் டேய் நீ தானே என்னை காலங்காத்தாலே மாமான்னு கூப்பிட்டு மூடிட்டு விட்ட. இருடா. ஜங்குக்கா ஃபஸ்ட்டு எம்எல்ஏ எந்திரி. முடியாது. டேய் எந்திரடா. இப்போ தான் ஷர்ட்டையும் கழட்டினேன் அதுக்குள்ளையா? இங்கே பாரு ஒழுங்கு மாதிரி தான் எந்திரி. அப்புறம் காற்று உள்ளே வந்துட்டானா அவ்வளோதான். டேய் சும்மா அதெல்லாம் வரமாட்டான். நான் கதவை சாத்தி தான் வச்சுருக்கேன். டேய் காலேஜுக்கு டைம் ஆச்சுடா. எப்போலேருந்து இப்படி படிப்பாளியாக மாறினியா? நான் அப்படிலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். நீ தான் தருதலை. டேய் விட்டுடா. விட்டுறா. டேய் ஜங்குக்கோ ஐயோ பாரு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு அயன் பண்ணி போட்ட ஷர்ட்ரா. விட்டுறா. முடியாது. ஜங்குக்கா விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி ஒரே தள்ளு தான். அவன் அப்படியே அந்த பெட்லேருந்து போய் கீழே விழுகிறான். ஸோ அந்த சவுண்ட் கேட்டு வெளியிலேருந்து கார்த்தி தான். டேய் என்னடா பண்ணுறீங்க? என்னடா சண்டைடா போடுறீங்க? டேய் சொந்தக்காரங்களா வெளியே வந்து தொலைங்களேண்டா. ஐயோ எனக்கு வேறு அர்ஜென்ட்டாக சுச்சு வருது. டேய் கதவு தோறங்கடா. ஐயோ டே ராமா நீயாவது வெளியே வாயேன். 5 மினிட்ஸ். ஆமாம் ஐயோ ஒருத்தன் அப்போலேருந்து 5 மினிட்ஸ்ட்டு. டே வெளியே வாங்கடா. இதோ வரேன்டா வரேன். வெளியே போகாத ஜங்கு. அவ்வளோதான் பார்த்துக்க. அப்படியே மிதிச்சேண்ணா. அங்கெல்லாம் மிதிக்காத. அப்புறம் ஃப்யூச்சர் என்ன ஆகுறது? அப்போ வாய் முடிச்சுமாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். கார்த்தி வந்து இருக்க அவசரத்தில் டேவை பிடிச்சி தள்ளி விட்டு சொந்தக்காரனுங்களா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? பாவி பசங்களா எவ்வளோ நேரம் ஒரு நிமிஷம் விட்டுருந்தா நான் அங்கேயே தள்ளி தோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே ஓடுறான் ரெஸ்ட் ரூம்குள்ளே. இன்ஜாங்குக்கு தான் நல்ல வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு அந்த பெட்டில் உட்காடுறான். ஸோ கார்த்தி வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்துட்டு அப்பா இப்போ தான் கண்ணு வெளிச்சமாக இருக்குது. ஆமாம் ஜங்குக் நான் போகும்போது நீ கீழே தானே விழுந்து கிடந்தேன். எதை? அங்கே கீழே தானே விழுந்துருந்தேன். இல்லையே. நான் பார்த்தேன். ஐயோ இந்த குட்டிச்சாத்தா என்ன இப்படி நோட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இல்லைடா கார்த்தி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வா போய் சாப்பிட்லாம். இரு நானாக பார்த்தேன். அவன் கீழே தான் விழுந்திருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா படா. உங்களுக்கு காலேஜ் டைம் ஆகலையா? காலேஜா? எங்களுக்கு நீங்கள் இல்லையே. இல்லையா? ஆமாம் உங்களுக்கு நீங்கள் லீவு தானே? ஆமாம் எங்களுக்கும் லீவு தான். என்னது லீவா? ஆமாம் எங்களுக்கும் லீவு தான். ஏண்டா காலேஜுக்கு லீவ் விட்டால் எல்லாருக்கும் லீவ் விட மாட்டாங்களாடா? ஆமாம்ல. அப்போ ஐயோ மாட்டி விட்டான் குட்டிச்சாத்தான். போட ஃபஸ்ட்டு. நில்லு. ஜங்குக்கு எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன். நில்றா. ஏன்டா என்னாச்சு? இல்லை அவன் சொன்னான் அவனுக்கு காலேஜ்னு. காலேஜா? ஏண்டா நீலாம் காலேஜுக்கு வரேன் தான் பேரா? என்ன நடக்குது என்னென்னலாம் தெரியாதா? இன்னைக்கு காலேஜுக்கு கிடையாதுடா. காலேஜ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இல்லைன்னு நினச்சான். இவர் பெரிய எந்த டிபார்ட்மெண்ட்டு? இவர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. போடாடே. என்ன என்னடா என்ன
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டைக்கு வரானுங்க. ஸோ அப்போது டே தான் உள்ளே போயிட்டு, ஏய் போதும் 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 கார்த்தி தயவு செஞ்சு வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கார்த்தி அழைச்சிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். இந்த பக்கம் சங்குக் தான் டேயோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, ஏன்டா போய் சொன்னேன்? ஆமாம் காலேஜ்னாலே விட மாட்டேங்கிற, இல்லை நான் மட்டும் நீங்கள் என்ன விட்டுருப்பியா? இரு நைட்டு உனக்கு இருக்குது, நைட்டு தானே பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்படியே வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்குக் தான் ஒரு மாதிரி குறுக்குன்னு எல்லோரும் ஒரு மாதிரி முழிச்சு பார்த்துட்ருக்கான். இதை ராம் பார்த்துட்டு, ஜங்குக் என்னாச்சு? அது என்ன இல்லை ஒன்று சொல்லணும். என்னது? அதுவா? அது ஏன் இப்படி மெண்டு முழுங்குற சொல்லு. என்னட்டே சொல்லலாமா? சொல்ல போறியா? வேண்டாம்டா. ஏன் என்னாச்சுட்டே? ஒன்றும் இல்லைடா. சுமார் சொல்லலாம். என்னடா? அது நானும் தேவும். என்னடா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? ஐயோ குட்டிச்சாத்தான். ஆமாம். ஆட சொல்லவே இல்லை. எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சுடா. சொந்தக்காரன் வேறு சொன்னீங்க. அதுவும் ஒன்றா மொத்த பையன் மாமா பையனா நினச்சேன்டா. வாய்ப்புகள் உண்டு பல உண்டுன்னு. ஆனால் காலேஜ் ஆரம்பித்த ஒரு 2 மாதத்துல எப்படிலாம் நடக்கும்னு தெரியாமல் போச்சு. என்டாட்டையாங்க கூடவே சுற்றுறைக்கிட்ட சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் இருடா, ஓட்டர் ரேடியோ. ஜங்குக்கா டேம். உண்மையாவா? அது உண்மையாதான்டா. சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? இப்போதான் ஒரு 2 நாளா? அதான் 2 பேரும் ரூமை விட்டு வெளியில் வருது இல்லையா? 2 நாள் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போது அந்த வாயமுறா. சும்மாறா. அந்த சவுண்டு என்ன சவுண்டு? அப்போல்லாம் அந்த சவுண்டு நாங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணலே. இல்லை சத்தியமாக இல்லை. நான் எந்த சவுண்டுன்னு என்ன சொல்லவே இல்லைடி. நீ என்ன சவுண்ட் சொன்னாலும் இல்லைடா நாங்கள் எதுவும் பண்ணல. ஆமாண்டா நாங்கள் தான் பண்ணோம். என்ன பண்ண போகிற? என்னடா பண்ண போகிற? என்ன சார் நீங்கள் இல்லைங்கிறீங்க, அவர் இருக்குங்கிறாரு. என்ன ஏதோ பண்ணுறீங்க? அப்போ நான் ரெஸ்ட் ரூம் வரதுக்கு வந்தப்பையும் என்னமோ பண்ணிட்டு தானே இருந்திருக்கீங்க நீங்கள். இல்லைடா இல்லை சத்தியமாக இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆமாம் பண்ணோம். என்னடா பண்ண போகிற? அட பாவி, என்னடா அப்படி பச்சையாக ஒத்துக்கிற? இதில் என்னடா மறைக்கிறதுக்கு? என் ஆள் கூட நான் பண்ணுறேன், உனக்கு என்ன? ஆமாப்பா உனக்கு ஆள் இருக்கு, நீ பண்ணுவ. நான்லாம் சிங்கிள், நான் அப்படியே பண்ண முடியும். சிங்கிளா நீயா? சரி அது சரி. ஏன்டா நம்ப மாட்டியா? நான் சிங்கிள்டா, சத்தியமாடா. ராமல சத்தியமாக நான் சிங்கிள் தான். நீ சிங்கிளாக தான்டா இருப்ப. லவ் பண்ணுறவனை பக்கத்தில் வச்சுட்டு லவ்வே என்னன்னு தெரியாமல் உட்காந்து சிங்கிளாக தான் இருப்பேன். என்னது ஜங்குக்கா? சும்மா இருடா. எவ்வளோ தான் நானும் பார்க்குறேன். அவனும் ஒருத்தன் சொல்லுவான்னு பார்க்குறேன், அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இவன் ஒருத்தன் புரிஞ்சுப்பான்னு பார்த்தா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு என்னடா சொல்லிகிட்டு இருக்க? நான் என்னடா புரிஞ்சுக்கணும்? இதோ உன் பக்கத்தில் இருக்கு பாரு தென்னை மரம், அது ஒன்று லவ் பண்ணுது. ராமா? என்ன ப்ராங்கா? என்னடா காலையில் எதுவும் போட்டிங்களா? இல்லை நான் உனக்கு கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நீ எனக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்கியா? பார்த்தியா இந்த மரமண்டைக்கு நேராக சொல்லியாவது புரியுதா? ஒருத்தர் இல்லைப்பா. நீ வேறாம், நானும் பல தடவை சொல்லிட்டேன். இந்த கீதா இருக்குல்ல, கீதா அதை கரெக்ட் பண்ணிவிடு. இவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். டே வா
அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கு வந்து டேவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இந்த பக்கம் கார்த்தி தான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். என்னடா அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ராம பார்த்தா ராமும் ஒரு மாதிரி தலை குழஞ்சி உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே ராம் வந்து அப்படியே என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். கார்த்தி தான் ராம் அவன் சொல்கிறதுலாம் உண்மையா? அது 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 உண்மைதான் கார்த்தி. ரொம்ப நாளாக நானே சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. நீ புரிஞ்சுப்ப, உனக்கு புரியும்னு நினச்சேன், அதுவும் இல்லை. இப்படி ஜங்குக்கு சொல்லுவான்னு நினைக்கல. சாரி. சப்போஸ் நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லிகிட்ருக்கான். இங்கே கார்த்தி தான் ஒரு மாதிரி அப்படியே ராம பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு என்ன சொல்லணும், என்ன பதில் சொல்லணும் எதுவுமே தெரில, புரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். இங்கே ராம் கூட ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். பட் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கான். ஸோ ராமும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார்த்தி அப்படின்னு கூப்பிட்றான். பாட்டுக்கு போயிடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ போச்சா, ஃப்ரெண்ட்ஷிப்பும் போச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டேக்குக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஜங்குக்கு வந்து டேவை விடவே இல்லை, பிடிச்சி வச்சு இவங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். டே வந்து டேன்னு விடுறான் பொறுக்கி. ஐயோ விடு, இங்கே பாரு, விடுன்னா பேண்ட் அவுத்து விட்ருவான் பார்த்துக்க. ஐயோ விடுடா, என்னால் நிற்க முடியல, கால் வேறு வலிக்குது. எவ்வளோ நேரமாக கழுத்து போட்டு கடிப்பேன், விடுடா நாயே. ஐயோ ஏன்டா உன் வீட்டில் உனக்குலாம் கறியே வாங்கி போட மாட்டாங்களாடா? ஏன்டா என்ன கடிக்கிற? கறியெல்லாம் வாங்கி தான் போடுவாங்க, ஆனால் எந்த கறி கிடைக்காதல்ல. ஐயோ படுத்தாத, விடுடா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இங்கே ஜங்குக்கு வந்து டேவோட நெக்கில் செம்மையாக பிடிச்சி கடிச்சு வச்சிடுறான். அங்கே ஒரு மார்க் வேறு ஃபார்ம் ஆகுது. ஜங்குக்கை பிடிச்சிட்டே தள்ளி விட்டுட்டு அவன் போய் அப்படியே கண்ணாடியில் பார்த்தா அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த மார்க்கு. அதை பார்த்துட்டு அவன் திரும்பி ஜங்குக்கோட கண்ணத்துலேயே அடின்னு அடிக்கிறான். அடிச்சுக்கிட்டே டே பொறுக்கி ராஸ்கல், நாளைக்கு நான் காலேஜுக்கு எப்படா போவேன்? காலேஜுக்கா ஜங்குக்கா ஏன்டா அப்படி கடிக்கிற நாயே? காலேஜா? இன்னைக்கு ஒன்று காலேஜ் இருக்கு. பொய் மேலே பொய். அது உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக சொன்னேன். அதான் இப்போ வச்சு செஞ்சிட்ருக்கேன். இனிமேல் தப்பிக்க முடியுமா? ஐயோ பைத்தியக்காரா, எருமை மாடு, வலிக்குது. ஐயோ ரெண்டுமே இவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா? நீ வேணும்னே பிளான் பண்ணி தானே பண்ணுற? ஆமாம், வேணா இன்னொரு சும்மா இல்லைன்னா நான் கடிச்சு வச்சிருவேன். கிடைக்கிறியா? கட்ரி செல்லம், எங்கே வேணால் கட்ரிப்பட்டு. இங்கே இதோ இந்த இடத்துல இல்லை இங்கே வேணாம், இங்கே கடி. அப்போ தான் ஷர்ட் போடும்போது அழகா அப்படியே இந்த மாதிரி க்யூட்டாக தெரியும். எவ்வளோ என்கிட்ட வர மாட்டா, ஐ ஆம் ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும். கிடைக்கிறியா? இங்கே ஓகேவா? அண்ட் இந்த இடம் இன்னும் பக்காவாக இருக்கும். விட பைத்தியக்காரா, ஒன்றெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, படா. கடி ப்ளீஸ் ஒரே ஒரு கடி, ஒரே ஒரு மார்க். உனக்கு 2 மார்க் கொடுத்தல, எனக்கு 1 மார்க் கூட, ப்ளீஸ். டேய் லூஸாடா நீ, என்னமோ இது காசு கொடுத்து வாங்குற மாதிரி கடி மார்க்கு கொடுங்கிற. போய் முதல்ல எக்ஸாமில் படித்து மார்க் வாங்குறத படுறா. அந்த மார்க்லாம் நம்மளுக்கு வேணான்னு சொல்லும். இது நல்லாயிருக்கும், வா இங்கே. டேய் விட்றா என்ன? ஐயோ பட்டு சொல்கிறத கேளு ப்ளீஸ், கொஞ்சமாக சின்னதாவது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி கடிச்சு வச்சிடுறான். சங்குக்கு வலிக்குது. பட் இந்த மார்க் பார்த்தோன்னே ஐயா ஜாலி அப்படிங்கிற மாதிரி அவன் குதிக்கிறான். அதை பார்த்துட்டு ஐயோ பைத்தியம்,
டேய், நீ சத்தியமாக அப்படி தான் இருந்தியாடா சின்ன வயசுலேருந்தே? ஏன் ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நான் ஒன்று சின்ன வயசுலேருந்து நீயும் நானும் சண்டை போட்டே பார்த்துட்டோமா, அதனால் நீ இப்படிலாம் பண்ணுவியான்னு ஒரே மாதிரி சந்தேகமாக இருக்குது. இதுக்கு மேலே க்யூட்டாக பண்ணுவேன். க்யூட்டாவா? ஐயோ பைத்தியம், பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அதுக்கு பேர் தானே அவ்வளோ க்யூட்டு க்யூட்டு க்யூட் க்யூட். சி, ஒழுங்காக பேசு. பேசுகிறேன். க்யூட்டாக இருக்கல்ல? ஐயோ க்யூட்டாவா? பைத்தியம் மாதிரி இருக்க. அப்போ என்னை பார்த்து பேச, ஏன் அந்த பக்கம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிற? அது அன்றைக்கி சிரிப்பு வருது. சிரிப்பு வருது சரி, ஏன் வெக்கம்லாம் வருது? அதெல்லாம் அப்படித்தான் விட்டு. என் பட்டு வெக்கப்பட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அழகாக இருக்க. சரிடா சரி, போதும் வா போகலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு போகலாமே. மாமனுக்கு ஒரே ஒரு கிஸ். ஏய் போதும் வா. ஒருத்தனுக்கு வெளியில் கொளுத்தி விட்டு வந்தே, என்ன கதியில் இருக்கான்னு தெரில. அவன் வேறு லூஸ் மாதிரி வேறு பண்ணிட்டு இருப்பான். வா, உன்னோட அடுத்த குட்டி வேர்ஷன் அவன். அவனெல்லாம் என் வருஷன் சொல்லாத. சரிப்பா, கார்த்தி ஒரு வருஷன், நீ ஒரு வருஷன், வா. இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஸோ அவங்க வெளியே போய் பார்த்தா ராம் மட்டும் இப்படி தனியாக உட்காந்துருக்கான் அந்த டைனிங் டேபிளில். ஸோ அப்படியே புரிஞ்சிருது அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு அப்படியே வந்து ராம் கிட்டே போகிறான். அப்படியே வந்து கார்த்தி தேடி போகிறான். ஸோ கார்த்தி வந்து அப்படியே போய் அவன் ரூமில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். ராம் சொன்னதையும் ஜங்குக்கு சொன்னது எல்லாத்தையுமே. இந்த பக்கம் ராம் தான். என்னாச்சு? போயிட்டான் மச்சான். போயிட்டானா? எங்கே போனான்? ரூமுக்கு தானே. ஏன் என்னவா சாருக்கு? தெரிலையே, எதுவுமே சொல்லலை. நீ என்ன சொன்ன? ரொம்ப நாளாக பிடிச்சிருந்துச்சு, சொல்ல பயமாக இருந்துச்சு. ஜங்குக்கு சொன்னது உண்மை தான் சொன்னேன். ஓ, இதுக்கே இருந்துச்சு போயிட்டானா? சரி விட, அப்போ நம்ம அந்த கீதா பார்த்துருவோம். எது? கீதா பார்க்குறீங்களா? கொன்றுவேன் கீதாவாவது. டேய் கார்த்தி. இல்லை டே, ஐம் கண்ட்ரோல். அவ்வளோதான் பார்த்துக்கோ, உனக்கு கொன்றுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி ரூம்குள்ளே போயிடுறான். இங்கே 3 பேருக்குமே பார்த்தோன்னே சிரிப்பு வருது, என்னடா பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே டேவும் பின்னாடியே போயிட்டு, டேய் என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் அந்த கீதா பார்க்குறான், அடுத்த பொண்ணு பார்க்குறான்லாம் போகக்கூடாது. ஏன்? அதான் நான் இருக்கேன்ல, என்ன பார்க்க சொல்லு. உன்னையா? அவன் உன்னை பார்க்கணும். இவ்வளோ நாள் என்ன தானே பார்த்துக்கிட்டான், அப்போது வேறு யாரை பார்ப்பான்? என்ன தான் பார்க்கணும். அவன் ஒன்று பார்த்துக்கிறதுக்கு அவன் என்ன உன் லவ்வரா, பாய் ஃப்ரெண்டா? இல்லை அவனோட ஹஸ்பண்டா? எல்லாம் தான். என்னது? எல்லாம் முழுங்காதடா சொல்லு. எல்லாம் தான். உண்மையாவா கார்த்தி? உண்மையா சொல்ற? ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறோம், நான் வாயிலேருந்து வாங்குறேன். ஏன்ட்டு அப்படி குறுக்க வந்து தோலையிற போட அந்த பக்கம். இல்லட்டே, அவன் சொன்ன எக்ஸைட்மெண்ட்டில். டே ஜங்குக்கு அழைச்சிட்டு போடா, வாடா டே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ராமை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ பெருசாக அங்கேயும் போகல, அந்த டோரை தாண்டி அந்த பக்கம் அவனுங்க பேசுகிறது கேட்குற மாதிரி தான் நின்றுட்டுருக்கானுங்க. ராம் வந்து அப்படியே ஒட்டி கேட்டுகிட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் டே தான் அப்படியே கார்த்திக்கிட்ட போயிட்டு, ஷாக்கு குறை சொல்லு, என்ன எல்லாம் அவன் தானா? புரியலையே. எனக்கும் ராம பிடிக்கும் தான், அவன் என்ன சொல்லுவான்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன், சொல்லிட்டான் தான். சரி ஓகே, அவன் சொன்னப்போ ஏன் இந்த சோடி வந்துட்டியாமே? அது இப்படி திடீர்னு சொல்லுவான்னு நான் நினச்சி பார்க்கல. ஒரு குழந்த மனசு திடீர்னு எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கும்? எதை? சரி, திடீர்னு சொன்னோடனே ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்டேன். என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு தெரில.
ஏதாவது அசிங்கமான ரியாக்ஷன் கொடுத்து அவன் போச்சு போ அப்படின்ட்டு போனானா? சரி, இப்போ நீ ரியாக்ஷனே கொடுக்காம வந்துட்ட, அவன் போனானா? அதான் போக மாட்டானே. எப்படி சொல்கிற? அதான் இப்போ வந்து கேட்டானே. கெடுத்துட்டான்டா, கெடுத்துட்டான். அப்போது உனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அவன் உனக்கு தானே. அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. டேய் தாங்க, என்ன நீயும் ஜங்குக்கும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் வந்து கேட்டிருக்கேனா? அஃப்கோர்ஸ் காலையில். சரி விடு, ஒரு வாட்டி தானே? இல்லை, நிறையா வாட்டி. என்னடா கம்டே 2 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே அப்புறம் நிறையா வாட்டி? அது 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 டே அது அப்படிதான் நிறைய வாட்டி. சரி, பாவம் பச்சை பிள்ளை பச்சை மண்ணு தெரியாமல் பண்ணிடுச்சு. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணோம்? நீ கொஞ்சம் போனா ராம் வருவான். நாங்கள் வெளியே போடா, நான் ஏன்னு சொல்லாமல் சொல்கிறேன். நான் கொஞ்சம் தெளிவாகவே தான் சொல்கிறேன், பட் அந்த டாக் அதை யூஸ் பண்ணல. உனக்கு கம்ஃபர்டபுள்னால் நீ போட்டுக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இருக்கிறது உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, அதானே? தாண்டா என் மச்சான். சரி போகிறேன். போயிட்டு நீ ரொமான்ஸ் பண்ண மச்சான். சரிங்க சார், நீங்கள் உத்தரவு கொடுத்துட்டீங்களே, உங்கள் உத்தரவுப்படியே ஆகட்டும். சரி, நீ கொஞ்சம் இடத்த காலி பண்ணுறேன்டா, காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே ஒரு மாதிரி அடப்பாவி ஆள் வந்தோடனே என்ன துரத்தி அடிக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வெளில போகிறான். ஸோ அந்த பக்கம் ராம் தான் ஹாய் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே உள்ளே வரான். அவன் ஒருத்தன் போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் போகிறான். அவன் வெளியில் போனோடனே ராம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். அவன் அதை திரும்பி பார்த்துட்டு அட பாவி அப்படின்னு சொல்லி என் மூடலை. உடனே ஜங்குக் தான் டேவோட ஹிப்பை பிடிச்சி செம்ம டைட்டாக இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டேவோட ஃபேஸில் இருக்க ஹேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரமாக ஒரு ஹேண்டில் தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு ஒரு ஹேண்டில் அவன் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டே, என்ன ரெடியா ஜங்குக்கா, நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க, அவ்வளோதான் பார்த்துக்க. ஏன் என்ன, நான் தானே மாமன், நான் தானே புருஷன், எல்லாம் நான் தான், தெரியும்ல. மைண்டில் வேறு எதாவது ஐடியா வச்சுருக்கியா? ஏன் நீ எதை வச்சுருக்கியா? சாச்சா, என்னோட 10 ஜிலேபியை விட்டுட்டு நான் யாரை பார்க்க போகிறேன்? அப்போ நான் யாரை பார்ப்பேன் நீ நினைக்கிற? அந்த யுகன். அப்போது நீ யாழ்னியை பார்க்குறியா? ஏச்சே, அவளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நான். போய் சொல்லாத, நீ வேணால் ஃப்ரெண்டாக பார்க்கலாம், பட் அவன் இல்லை. சரி, அவன் பார்க்கலனாலும் நான் யாரை பார்க்குறேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும் தான், அப்புறம் என்ன? சரி, இன்றைக்கி தானே டின்னர் கூப்பிட்ருக்கான். ஆமாம். என்ன சொல்ல போகிற? என்ன ட்ரெஸ் போட்டு போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏய் ஆமாப்பா, சோறு போக வேண்டாமா? என்னடா போன? ஏன் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேண்ணா ஒன்று? ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்டில் இருக்க ஃபோன் எடுக்கிறான். அது சும்மா வைப்ரேட் தான் ஆகுது. ஸோ அவன் ஃபோன் எடுத்துகிட்டு பார்த்தா யுகன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. டேங்க்கு ஜங்குக்கு அதை பார்த்த உடனே கடுப்பாகுது. அவன் அப்படியே டேங்கை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். அப்போது டேங் தான் சிரிச்சுக்கிட்டே ஃபோன் எடுத்து அப்படியே ஸ்பீக்கரில் போடுறான். போட்டுட்டு சொல்லுங்கள் சீனியர். டேங், சொல்லுங்கள். நீ வரலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்த, அதான் என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யுகன் சொல்லும் போது அங்கே ஜங்குக்கு என்னது போகலையா அப்படிங்கிற மாதிரி மூஞ்செல்லாம் ஒரே புன்னகை முகமாக மாறுது. இங்கே டேவும் போய் சிரிச்சுக்கிட்டே,
இல்லை சீனியர், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி என்னால் வர முடியாது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்களா, அப்போ என்ஜாய் பண்ணுங்கள். என்னால் வர முடியாது. வேணா நம்ம அதை மாற்றி வச்சுக்கலாம் டைம். இல்லை சீனியர், எனக்கு பெருசாக இப்போ அவுட்டிங் போகிறதுலையும் மூடு இல்லை. அண்ட் நிறையா வேலைலாம் இருக்குது வேறு. இப்போ தானே புது வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு 2-3 வாரம் ஆகிடும். ஸோ நம்ம போக முடியாது. நீங்கள் உங்கள் டின்னரை லேட் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே மண்டே ஆட்டுறான். ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் நெக்கில் ஒரு மாதிரி போய் ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே டேக்கு தான் ஒரு மாதிரி ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே லைட்டாக தட்டு மாறிக்கிட்டே நீங்கள் போயிட்டு வாங்க சீனியா, நான் வரல, வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுறான். பட் ஜங்குக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி அவனோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டே லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேக்குதான் ஒரு மாதிரி அவன் சோல் வெளியே போயிட்டு வருது. டே அப்படியே ஜங்குக்கா 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 விடு, ஜங்குக்கா விடு. ஏன்டா ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன்? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு அப்படி பேசினா. ஜங்குக்கா தெரியும் விடு. நீ நீ ஒழுங்கா பேசு. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். பட் ஜங்குக்கு விடுற மாதிரியே இல்லை. அவனை அப்படியே தூக்கி ஒரு ரோல் பண்ணிட்டு அவன் அப்படியே பொறுமையாக அவன் அப்படியே அந்த ரூம்க்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டே டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு பண்ண அவன் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் டே வந்து அதை ஒரு மாதிரி லவ் பண்ணி ஃபீல் பண்ணுறான். அவனுக்கு ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் ஜங்குக்கு இந்த பக்கம் ரொம்ப 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 டீப்பாக உள்ளே இறங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ கொஞ்சமாக டீப்பாக உள்ளே போக இங்கே ஒரு மாதிரி ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தா ஜங்குக்கோட ஃபோன் தான் செம்மையாக ரிங் ஆகிட்டே இருக்குது. அது ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கும் போல். இவங்க வெளியில் இருந்தனால கேட்கல. ரூமில் இருக்கும்போது அந்த சவுண்ட் கேட்டு 2 பேருமே ஒரு நிமிஷம் ரியாலிட்டிக்கு வராங்க. ஸோ அப்போ தான் தெரியுது டேங்க்கு என்ன நடக்குதுன்னே சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். அப்போது இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறான். ஸோ அந்த பக்கம் கால் எடுத்து பார்த்தா ஜெமன் தான். ஐயோ அந்த கோழி கொஞ்சம் வேற என்ன பட் அவன்கிட்டலாம் சொல்லி வைக்காத. ஏது நம்ம லவ் பண்ணுறதுலாம் அப்போ சொல்லாத. அது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபுல்லாக நம்ம ஒரு எனிமீஸ் சண்டை போடுறோம் அப்படின்னு தான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அதை வந்து இப்போ தெரியக்கூடாது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். சரி ஓகே. காலேஜ்லேயும் ஆமாம் காலேஜ்லேயும் காலேஜில் யாருக்குமே தெரியாதுடா நம்ம சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு சின்ன வயசில். சரி, ஆனால் ஜிமன் யுங்கிக்கு போகக்கூடாது. நான் தான் யுங்கிக்கிட்ட சொல்லணும். யுங்கிக்கு வேறு யார் மூலயமா தெரியக்கூடாது. சரி ஓகே. நான் கோழி கொஞ்சம் தான் அதான் சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லக்கூடாது. சரிடா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் அட்டன் பண்ணுறான். இன்னுமே டேயோட ஹேண்டை பிடிச்சி தான் இருக்கான். இங்கே ஜிமன் ஃபோன் பண்ணிட்டு மச்சான் என்ன ஊருக்கு போயிட்டு பேசுகிறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை வீடியோ கால்லாம் வர்றதில்லை, என்னடா யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டியா? ஆமாண்டா மேட்ரு பண்ண போனேன் தான் ஃபோன் பண்ணிட்டேன். ஐயோயோ என்ன மச்சா சொல்கிற, என்னடா அங்கே போயிட்டு இப்படிலாம் மாறிட்ட? டே மாத்தா கரெக்ட் தெரிஞ்சிச்சுன்னு வை சாமியாட்டம் ஆடிடுவா. தெரிஞ்சாதானே ஏன் பட்டு சொல்லு அப்படி தானே. ஏச்சி விட்றா இரும மாடு பட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இங்கே டேங் தான் கையை உதறி விட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். இவன் பாட்டுக்கும் பட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அங்கே ஜிமன் என்னடா பட்டு பருத்தி புண்ணாக்குன்னு சொல்லிட்டு என்னடா கத்திக்கிட்டு இருக்க? என் ஆள். மச்சான் உண்மையாகவே சொல்கிறியா? ஆமாண்டா. அப்போது அதெல்லாம் அதான் கெடுத்துட்டியே. போச்சா சொல்லி தோலை. இல்லைடா சும்மா தான் ஃபோன் பண்ணேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ராமும் கார்த்தியும் தான் வெளியே வரானுங்க ரூமை விட்டு. இங்கே அவங்க வந்து ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்கான். ஸோ ரூம் டோர் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன்னு ரூமே பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு 2 பேரும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நார்மலாக தான் வெளியே வரானுங்க. பட் அவங்களோட பார்வை வந்து என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுங்க ரொம்ப லேட்டாக தான் வெளியே வந்திருப்பானுங்க இல்லையா? ஸோ அதனால் அதை பார்த்துட்டு ராம் தான், டே உசிதமணி, இங்கே யாரும் எதுவும் பண்ணல, கொஞ்ச நேரம் அப்படி பார்க்குறத நிறுத்து. சே மிஸ் ஆகிடுச்சாடா. முட்றா, நானே இப்போ தான் அவன்கிட்ட பேசி இது பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே சரி வாங்க செம படம் வருது பார்ப்போம். எங்கடா உன்னோட ஆள்? அவனா உள்ளே ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். யாரா? அவன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்டா? அது ஊரில் சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகினவன். நீ பேசலையா? அதுவா, ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேரும் அடிதடி கேஸ். நாங்கள் எங்கள் 2 பேருக்கு ஒத்தே வராது. அதில் அவன் ஃப்ரெண்டு. அதனால் அவன்கிட்ட அவ்வளோ பேச மாட்டேன். பேசினா நானும் ஒன்று சண்டைக்கு தான் போவோம். அதனால் பெருசாக பேச்சுவார்த்தை கிடையாது எனக்கும் அவனுக்கும். ஓ எனிமீஸ் டு லவ்வர்ஸா நீங்கள்? அப்படின்னு இல்லை. அவனுங்க சொந்தக்காரன்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், அத்தை பையன் மாமா பையன் டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓ அது சரி. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கேப்பா. அது என்ன கோவம் வருதா? அது ஏன் உனக்கு கிருத்திகா நினச்சி பொசஸாகுதோ? அப்படிலாம் இல்லையே. போய் சொல்லாத. யார் கிருத்திக்? அவன் என் மாமா பையன். அவனுக்கு எவ்வளோ ரொம்ப நாள் கண்ணு. சார் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். நான் நம்பலை. அப்புறம் ஒரு நாள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கதை சொல்கிறதுக்காக பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஒரு நாள் வந்து அவன் பாட்டுக்கும் புக்கை தூக்கிட்டு எங்கள் ஸ்கூல் வாசலுக்கே வந்துட்டான். நான் வந்து எதுவுமே தெரியாமல் பராக் பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். அப்போது இவன் திடீர்னு என்னை பிடிச்சி எங்கேயோ தரத்தான் இழுத்துட்டு போனான். ஸ்கூலில் வந்து நாங்கள் ஒரு காம்பவுண்டில் எகிரி குதிச்சு போமா, அந்த வழியாக அழைச்சிட்டு போயிட்டான். ஆனால் என்னடான்னு கேட்டு அவன் பதிலே சொல்லாமல் நாங்கள் வீடு வரைக்கும் போயிட்டோம். வீடு வரைக்கும் போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஜீவன் வருது. புக்கையோட ஒரு மாதிரி கசங்கி போன சட்டையெல்லாம் வேர்த்து ஒழுக வருது. பார்த்தா உள்ளே வந்தவுடனே என்னை பார்த்து கிருத்திக் செம்ம ஷாக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னடா வீட்டுக்கு வந்துட்டா சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்போ வந்தா? நான் முதலே வந்துட்டேனே. நான் உங்கள் ஸ்கூல் வாசலில் எவ்வளோ நேரம் நின்று தெரியுமா? ஏன் ஸ்கூல் வாசல்ல நீ ஏன் நின்ன? அது நான் நின்னேன். நீ எப்படி வந்த? ஐயோ அது நான் வந்துட்டேன். நான் உன்னை பார்க்கலையே. நான் அங்கே தான் நின்னேன். கூட்டத்தில் மிஸ் ஆகிருக்கும்டா. கூட்டத்துலையா? மிஸ் ஆக சான்ஸ் இல்லையே. அண்ணா, அது நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். என்னாச்சுண்ணா? இல்லை ராம், அது அண்ணா, ஆன்ட்டி சூப்பராக சமைச்சிருக்காங்க, வாங்க சாப்பிட்லாம். சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் சாப்பிட உட்காடுறான். அதுக்கப்புறம் அவன் அப்பப்போ ட்ரை பண்ணுவான். எனக்கும் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சாருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது ஏன் அவன் என்னை அப்படியே எகிரி குதிச்சு அழைச்சிட்டு வந்தான்னு சொல்லிட்டு. ஏண்டா ராம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அப்படியே ராமை பார்க்குறான். ராம்னா ஐயோ போச்சு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவர் மாதிரி சோஞ்சிக்கிட்டே மூஞ்ச திருப்பினான். இங்கே டேக்னா செம சிரிப்பு, அடப்பாவி இப்படிலாமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. அந்த பக்கம் ஜங்குக்கு வந்து பேசுகிறான், விடிய பேசுவான் போல். அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி பேசி முடித்து படம் முடிஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டே வந்து போய் ரூமை வந்து பார்த்தா இன்னும் பேசிகிட்டு இருக்கான் ஜங்குக்கு. டேக் வந்து செம்ம கடுப்பாகி அவன் உள்ளே போனோடனே ஒரு தலைவாணி எடுத்து விட்டான் ஜங்குக்கு மேலே தூக்கி. ஜங்குக்கு வந்து ஏப்பா என்னடா போதும் நிறுத்து, போதும் செவனா நான் வச்சான். சரி நான் போகிறேன், பசிக்குது. நம்ம மச்சான் பேச ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே போகிறேங்கிற. சரிடா வரேன் வை, நான் சாப்பிட்டு வரேன். சரி மச்சான் போ.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காலை கட் பண்ணிட்டு இங்கே திரும்பி பார்க்குறான். ஜங்குக் திரும்பி பார்த்துட்டு, டே என்னடா நானும் பேச கூட ஆரம்பிக்கல. என்னது பேச ஆரம்பிக்கலையா? மணியை பார்த்தியா? என்ன 3 மணி நேரமா? ஐயோ அவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் கதை பேசி படம் பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அது ஊரில் நடந்தெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். என்னவா? அது என்னென்னமோ நடந்துச்சு, வா இங்கே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீவை பிடிச்சி இழுத்து அவன் மேலே அப்படியே ஒரு மாதிரி சாய்ச்சிக்கிட்டு பேக் ஹக் பண்ண மாதிரி அவனுக்கு ஜிம்முன்னு என்னென்ன சொன்னான்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிவிட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். டேவும் அப்படியே அவனை ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு கதை கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே வெளியில் போனால் வெளியில் ராமும் கார்த்தியும் தான். அவனுங்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. ஓகேடா, நான் அதோட இந்த பார்ட் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் கூடி சீக்கிரம் நான் போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நம்ம 2K ஃபேமிலி ஆக போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாருக்குமே ஒரு குட்டி 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் 2K ஃபேமிலி ஆகணும். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் அப்புறம் இன்ஸ்டாகிராமோட லிங்க் அது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லிட்டு. நாங்கள் கமெண்டில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருந்தேன். அவங்க அதை பார்த்தாங்களா என்னன்னு தெரில. சப்போஸ் அவங்க அதை பார்க்கல, இதை பார்த்துட்ருக்காங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்குடா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேடா டாட்டா பாய் பாய்.